cloud consumer. So cloud consumer browses and uses the services. Cloud consumer na நம்ம தான். ஸோ நம்ம வந்து க்ளவுட்னுடைய சர்வீசஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதன் மூலயமா யூஸ் பண்ணிக்கிறோம்? ப்ரௌசர்ஸ் மூலயமா தான் க்ளவுட்னுடைய சர்வீசஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆன்லைன் சர்வீஸ் தான் வந்து க்ளவுட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் ஸ்டோரேஜ், ஆன்லைன் ரிசோர்ஸ் ஷேரிங், இந்த மாதிரி ஆன்லைன் ஓரியன்ட் சர்வீசஸ் தான் வந்து க்ளவுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது அப்போ ஆன்லைனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் அக்சஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரௌசர் இல்லாமல் கிடையாது. ஸோ க்ளவுட் கன்சியூமர் ப்ரௌசர்ஸ் அண்ட் யூசஸ் த சர்வீசஸ். ஸோ அவங்க ப்ரௌஸ் பண்ணி அவங்க என்ன தேவையோ ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ், ஆன் டிமாண்ட் சர்வீஸ் என்ன இருக்கோ அதை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஸோ ப்ரௌசர்ஸ் மூலயமா தே கேன் யூட்டிலைஸ் ஆல் த ஆன்லைன் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளவுட் கன்சியூமர் செட்டப் கான்ட்ராக்ட்ஸ் வித் த கிளவுட் ப்ரொவைடர். ஸோ என்ன சொல்கிறாங்க, கிளவுட் ப்ரொவைடரோட சம் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ கிளவுட் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிளவுடில் போயிட்டு you have to buy the premium domain like that, previous space, data centers, AWS, Amazon Web Service, இந்த மாதிரி நிறைய கிளவுட்னுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15 GB ஃப்ரீ கிளவுட் சர்வீஸ் வந்து நம்ம வந்து ஜிமெயிலில் வந்து கூகுளில் வந்து கூகுள் டாக்ஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ராப் பாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாலும் க்ளவுட் ப்ரொவைடர் கிட்ட நீங்கள் வந்து ஒரு சம் கான்ட்ராக்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, 15 GB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலான்ற ஒரு கான்ட்ராக்டில் தான் வந்து ஜிமெயிலில் வந்து உங்களுக்கு 15 GB வந்து க்ளவுட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் டு மோர் பே யூஸ் டு கோ மாடர்ன். ஸோ நீங்கள் மாடர்னாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரீமியம் பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ளவுட் கன்சியூமர் நீட்ஸ் SLAs to specify the technical performance required fulfilled by the cloud provider. ஸோ என்ன சொல்கிறாங்க, டெக்னிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்ஃபில்டாக க்ளவுட் ப்ரொவைடர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், செக்யூரிட்டி ரெமிடிஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் க்ளவுட் ப்ரொவைடர் லிஸ்ட் சம் SLAs that limit and obligate cloud consumer by must acceptance. cloud provider வந்து என்ன சொல்கிறாங்க, சம் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை இது பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாமே க்ளவுட் கன்சியூமர்ஸ் எல்லாருக்குமே வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ளவுட் கன்சியூமர் கேன் ஃப்ரீலி சூஸ் எ க்ளவுட் ப்ரொவைடர் வித் பெட்டர் ப்ரைஸிங் வித் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், ப்ரைஸ் பாலிசி அண்ட் SLAs நான் நெகோஷியேட்டபிள். ஸோ எந்த ஒரு நெகோஷியேட்டபிள் இல்லாமல் ப்ரைஸிங் பாலிசின்னா எந்த ஒரு நெகோஷியேட்டபிளும் இருக்காது. ப்ரைஸிங் பாலிசினா ப்ரீமியம் ஓரியன்டில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கண்டிப்பாக they must provide the service what are all you accessed before, what are all the contracts you before itself you contract from cloud provider, that facility, that services must provide the customer, that means cloud consumers. So cloud consumer like these type of characteristics all are having. So first one is called cloud consumer. So these type of works we are going to done in this cloud services, that is IaaS consumer, SaaS consumer, then PaaS consumer. Platform requirement தேவைப்படுறவங்க பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறாங்க, சாஃப்ட்வேர் ஓரியன்ட் ரிசோர்ஸஸ் தேவைப்படுறவங்க சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறாங்க. சாஃப்ட்வேருக்கு என்னென்ன என்டிட்டி ரிலேஷன்ஷிப் ப்ராசஸிங், பில்லிங் ப்ராசஸிங், சேல்ஸ், டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இமெயில், ஆஃபீஸ் நிறைய சாஃப்ட்வேரில் தான் நிறைய வந்து எடுத்துக்கிறாங்க. PaaS வந்து டேட்டா பேஸ், அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட், இன்டிகிரேஷன், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஹோஸ்டிங்கு, கம்ப்யூட்டிங் அண்ட் ஸ்டோரேஜ் பிளேஸு, அண்ட் தென் ரிகவரி அண்ட் பேக்கப் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது. சரிங்களா? நெக்ஸ்ட் SaaS கன்சியூமர்ஸ் வந்து இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்தோம்ல அதே தான். சாஃப்ட்வேர் ஓரியன்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லா சர்வீசஸும் இந்த இடத்துல க்ளவுடில் வந்து க்ளவுட் கன்சியூமர்ஸ் வந்து இருக்காங்க. டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ், 3 types of cloud consumers, SaaS and PaaS, IaaS consumers. ஸோ இதில் SaaS கன்சியூமர்ஸ்னால் கன்சியூமர் கேன் organizations that provide the member with access to software applications, end users who directly
use software applications or software application administrator who configure the application for the end users. Next, SaaS consumers can be billed based number of end users, time of use, the network bandwidth consumed, and amount of data stored or duration of storage data. இது எல்லாமே வந்து PaaS மூலமா செய்றாங்க. PaaS மூலமா என்ன செய்றாங்க? பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் மூலமா database oriented things. So அப்ப who design and implement the application software? ஸோ இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இதை டெவலப்பர்ஸ், பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணுறவங்க, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்க தான் பிளாட்ஃபார்ம். அப்ளிகேஷன்னா என்ன? நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கம்பல்சரி ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த பிளாட்ஃபார்மை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அப்ளிகேஷன் டெவலப்பர், அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் டெஸ்டர்ஸ் who run and test applications, who publish the applications into the cloud, who configure the monitor application performance. ஸோ யாருன்னா எல்லாமே வந்து PaaS கன்சியூமர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் IaaS கன்சியூமர். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெவலப்பர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், IT who are interested to creating and installing, managing, monitoring services, IT infrastructures. IaaS consumer can be billed according to amount or duration of the resource consumed, such as CPU hours used by virtual computers, volume, duration and data stored, network bandwidth consumed, and number of IP address used for certain intervals. ஸோ ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த அமௌண்ட், பில்லிங் அக்கார்டிங் டு த அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் ஆர் டியூரேஷன் ஆஃப் த ரிசோர்ஸ் கன்சியூம்டு, எவ்வளோ ரிசோர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டியூரேஷனை பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து CPU ஹவர்ஸ், ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஹவர்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணீங்க விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் மூலிமா. அதுக்கப்புறம் வந்து வேல்யூம் அண்டு டியூரேஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் நெட்ஒர்க்கு, நெட்ஒர்க் பேண்ட்வித் கன்சியூம்டு, நெட்ஒர்க் பேண்ட்வித் எவ்வளோ கன்சியூம்டு ஆச்சு, இதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி they can build it to the IaaS concept. ஸோ cloud provider, ஸோ cloud provider தான் வந்து இது எல்லா சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஸோ cloud provider acquires the manage and computing infrastructure requires for providing the service, run the cloud software, provides the services and make arrangement to deliver the cloud service to cloud consumer through network access. SaaS provider deploys, configure, maintains and updates the operations of the software applications on the cloud infrastructure. SaaS provider maintains the accept service levels to the cloud consumers. Service levels except அதை விட்டுட்டு ரிமைனிங் எல்லாமே வந்து cloud consumers பண்ணுறாங்க. PaaS வந்து provider manages the computing infrastructure for the platform and components. So IaaSல பார்த்தீங்கன்னா cloud provider provides a physical hardware and a cloud software that makes the provisioning of this infrastructure service. For example, physical servers, network equipments, storage devices, host OS, hypervisor for virtualization. இது எல்லாமே வந்து cloud providerல infrastructure as a servicesல நம்ம வந்து டிவைசஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் cloud provider பார்த்தீங்கன்னா 5 மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் cloud providers. ஒன்று வந்து சர்வீஸ் டிப்ளாய்மெண்ட், சர்வீஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன், cloud சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. ஸோ சர்வீஸ் டிப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து இது எல்லாமே cloud provider வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ செக்யூரிட்டி, ப்ரைவசி எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் cloud auditor. ஸோ cloud auditor வந்து இதை எல்லாத்தையுமே வந்து ஆடிட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா சொல்லிட்டு சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, கரெக்டான கம்யூனிகேஷனில் வந்து cloud கன்சியூமர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது எல்லாமே வந்து இவங்க ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ ஆடிட்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு வெரி கன்ஃபர்மன்ஸ் டு ஸ்டாண்டர்ட் ஆடிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆடிட்டர் எவாலுவேட்ஸ் த செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ், ப்ரைவேட் இம்பாக்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் அண்ட் ப்ரைவேசி இம்பாக்ட். நெக்ஸ்ட் ஆடிட்டிங் இஸ் எஸ்பெஷலி important for federal agencies தான் வந்து ஆடிட்டிங் வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலாக security auditing can make an assessment of security controls to determine the extent to which the controls are implemented correctly, operating as intended and producing the desired outcome. This is done by verification of the compliance with the regulation and security policy.
ஸோ இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதனுடைய ரெகுலேஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி பாலிசியோட மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ செக்யூரிட்டி பாலிசின்னு ஒன்று ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அச்சீவ் பண்ணாதான் வந்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். Privacy audits helps in federal agencies comply with the applicable privacy laws and regulation governing to the individual privacy. ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து ரெகுலேஷன்ஸ் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட்டு அது வந்து என்ஷூர் கான்ஃபிடென்ஷியலிட்டியாக இருக்கணும், இன்டிகிரிட்டி கேட்கும்போது கரெக்டாக அவைலபிலிட்டி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இன்ஃபர்மேஷன் எவ்ரி ஸ்டேஜஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எல்லாமே தனித்தனியாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன் பை ஒன்னான்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளவுட் ப்ரோக்கர். கிளவுட் ப்ரோக்கர் பார்த்தீங்கன்னா இன்டிகிரேஷன்னா என்ன, கிளவுட் ப்ரொவைடர்ஸ் அண்ட் கிளவுட் கன்சியூமர்ஸ் ரெண்டு பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி சர்வீசஸை வந்து கரெக்டாக போய் சேர வைக்கிறது. கிளவுட் கன்சியூமர்ஸ்க்கும் கிளவுட் ப்ரொவைடருக்கும் இன்பிட்வீனில் இருந்து கிளவுட் ப்ரோக்கர் வந்து சர்வீசஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் கிளவுட் சர்வீசஸ் கேன் பி காம்ப்ளெக்ஸ் ஃபார் கன்சியூமர்ஸ். Hence, cloud broker is needed. So, broker manages the use performance and deliver of the cloud services and negotiates the relationship between cloud providers and the cloud consumers. Cloud provider, cloud consumer communicate பண்றத டோட்டலா நெகோஷியேட் பண்ணிட்டு cloud provider கிட்ட கம்யூனிகேட் பண்றவங்க cloud broker மறுபடியும் அதை எடுத்துட்டு போயிட்டு cloud consumer கிட்ட டெலிவர் பண்றாங்க. So, this is the integration of cloud services. So in general, a cloud broker can provide services in three categories. So one is service intermediation, another one is service aggregation, another one is service arbitrage. So service intermediation அப்படின்னா integrate, that means cloud provider and cloud consumers intermediator வேலை செய்யறது. So the improvement can be managing access in the cloud services, identity management, performance reporting, enhance security. And the same broker combines and integrates multiple services into one or more new services. The broker provides data integration and ensures the secure data movement. So next last one on the arbitrage. It is similar to service aggregation, which is flexible to choose service multiple agencies. For example, broker can select service with best response time கொடுக்குறாங்களோ அதை வந்து broker வந்து select பண்ணிக்கிறாங்க. Next வந்து cloud carrier. Cloud carrier is like a transmission medium that is called provide access to consumers through network telecommunication and other access devices. For example, cloud consumers can obtain cloud services through network access devices such as computers, laptops, mobile phones, mobile internet devices, MID, etc. The distribution of cloud services is normally provided by the network and telecommunication carriers or a transport agent. The transport agent refers to a business organization that provides the physical transport of storage media such as high capacity hardware or drives. So can set up SLAs with a cloud carrier to provide services consistent with the level of SLAs offered to cloud consumers. So next one is scope of control between the provider and the consumer. Application layer are used by SaaS consumer, are installed, managed, maintained PaaS consumers, IaaS consumers and SaaS consumers. Application layer la SaaS consumers are installed, managed, maintained by PaaS, IaaS and SaaS. Middleware is used by PaaS, installed, managed and maintained by IaaS, PaaS providers or PaaS provider. Middleware is hidden from SaaS consumers. IaaS layer hidden from the SaaS consumer, and the PaaS consumer have freedom to choose OS to be hosted.